Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சார் பேஷன்ஸ்னால் பொறுமை சார், அதான் அதில் என்ன இருக்குது? பேஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது? பேஷன்ஸ்னால் பொறுமையாக இருக்கணும், அதான அர்த்தம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து எங்கே பொறுமையாக இருக்கணும், எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும், ஏன் பொறுமையாக இருக்கணும், அது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லோரையும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு டைம் மறக்காமல் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, எந்த இடத்துல எடுக்கணும்னு தெரியல, ஆனால் ட்ரேட் எடுத்துறீங்க வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் ட்ரேட் எடுத்துறீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் எடுத்துட்டீங்க. இது நீங்கள் எக்ஸிட் பாயிண்ட் தெரியல, அதாவது இது எங்கே போகுதுன்னு நீங்கள் ஒரு பை பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே இறங்கணும்னு தெரியல, எதாவது உங்களுக்கு ப்ரைஸ் எங்கே விற்கலான்னு தெரியல. அப்போ என்ன ஆகுனா உங்களோட பொறுமை வந்து உங்கள் கைவிட்டு போகும். உங்களுடைய பொறுமை உங்களுடைய கைவிட்டு போகும். அப்போது நீங்கள் அந்த ட்ரேடிங் எடுத்து எந்த யூஸும் கிடையாது. அப்போ பயத்துலேயோ பதட்டத்துலேயோ நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சா போதும் வெளியே வரீங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து பொறுமை இல்லாத வெளியே வரது. ஸோ இந்த போகிற இடம் எங்கே அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் எங்கே வந்து இங்கே வருது, அப்படி இந்த இடத்துல ப்ரைஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல போக போகுது, ப்ரைஸ் நம்ம இந்த இடத்துல எங்கே போனாலும் நமக்கு கவலை இல்லை, ப்ரைஸ் இங்கே போக போகுதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, இந்த மிடில் ப்ரைஸ் மேலே கீழே போக சொல்ல உங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ அந்த பொறுமையை ஆட்டோமேட்டிக்காக கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்ட இடமும் சரி, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் போட்ட இடம் சரியான இடமா தெரிஞ்சிச்சுன்னா, ப்ரைஸ் உங்களுக்கு கீழே என்ன தான் கீழே வந்தால் கூட உங்களுக்கு அந்த பயப்பட மாட்டீங்க. பதட்டம் வந்து கிட்ட நெருங்காது. இந்த பேஷன்ஸ் இருந்ததுன்னா, இந்த பேஷன்ஸ் எது சம்மந்தப்பட்டதுன்னா சைக்காலஜி சம்மந்தப்பட்டது. இது டெக்னிக்கல் வியூஸோ ஃபண்டமெண்டல் வியூஸோ வந்து இது சேராது. ஓகே, அதே சமயத்தில் உங்களுடைய ப்ரைஸ் வாங்குகிற இடம் குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, வரல இன்னும் ப்ரைஸ் அப்படின்னா, அந்த இடத்துக்காக காத்துட்ருக்கீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரைஸ் இடத்துல நீங்கள் வாங்குகிற இடம் இருக்குது, ப்ரைஸ் இங்கே ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரைஸு இங்கே வரலும் நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா? ப்ரைஸ் இங்கே வந்தால் தான் வாங்குவேன். ஒருவேளை வராமல் இங்கேயே போயிடுச்சுன்னா எனக்கு ட்ரேடிங் கிடையாது. அன்றைக்கி இந்த ப்ரைஸ் இங்கே வந்தால் தான் வாங்குவேன், இந்த இடத்துல ப்ரைஸு இங்கே வந்தால் தான் வாங்குவேன், வரல அப்படியே மேலேயே போயிடுச்சுன்னா எனக்கு அந்த ட்ரேடு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்களா? அதுவும் பொறுமை தான். ஏன் இந்த இடத்துல வந்தால் தான் வாங்குவேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சின்னதாக வருது, ப்ரைஸை இங்கே வர வைக்கணும், வராமல் அப்படியே மேலே போயிடுச்சு திரும்பினா பரவாயில்ல, அந்த ட்ரேட் நமக்கு தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு சிலர் சொல்லுவோம், சார் நீங்கள் 2 மணி நேரம் சும்மா மார்க்கெட் வந்து 9:15 மணிக்கு ஓப்பன் ஆகுது, நீங்கள் 12 மணி நேரம் பார்த்துட்ருக்கீங்களா, அவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாரக்கணக்கில் பார்த்துட்ருப்போம். அதாவது நம்மளுடைய ப்ரைஸ் வந்ததுதான் ட்ரேட், இல்லைன்னா ட்ரேடிங் எடுக்காதீங்க. ஏன் டெய்லி ஏன் ட்ரேட் எடுக்கணும்? நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர் இருந்தீங்கன்னாலும் சரி, அதுக்கு என்ன அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour கொடுத்தா தான் உங்களுடைய டைம் வரும். ஒரு சில டைமில் நீங்கள் மேபி உங்களுக்கு 9:30 மணிக்கு வரலாம், 9:15 மணிக்கு வரலாம். உங்களுடைய ப்ரைஸ் என்ன, எந்த இடத்துல நீங்கள் காத்துட்ருக்கீங்க, எந்த இடத்துல உங்கள் ப்ரைஸ் வரணும்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒன்றும் இல்லை, என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி குரூப் ப்ரைம் டெலிகிராம் சேனல் இன்றைக்கி சென்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலி ஃப்ரீயில் கூட சென்ட் பண்ணியிருந்தேன் எக்ஸாம்பிளுக்கு, ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டுமே இந்த விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருந்தது, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ப்ளஸ் 200 EMO சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல, ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கணும், ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி மூமெண்டம் கொடுத்துச்சு. அது நான் கிட்ட 600 to 700 பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்டம் கொடுத்துச்சு. இந்த கேப் டவுனு மூமெண்டம் கொடுத்துச்சு. பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் மூமெண்டம் கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும், என்னால் வாங்க முடியுமா? ஏன்னா சப்போர்ட் வந்துடுச்சு, இந்த இடத்துல சப்போர்ட் வந்துடுச்சு, இந்த இடத்துல சப்போர்ட் வந்துடுச்சு, வாங்க தான் முடியுமா? இல்லை சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடும், நான் சேல் தான் பண்ண முடியுமா? கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எஜுகேஷன் பர்பஸில் இருக்கிறவங்க, கொஞ்சம் ஸ்டடியில் இருக்கிறவங்க, கொஞ்சம் அதாவது எக்ஸ்ட்ரா நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். புதுசாக வந்தவங்களுக்கு இதை பற்றி என்னென்ன தெரியாது, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட
ஒரு டிப்ஸ் கால்ஸ் வாங்குகிற மைண்ட் செட்டோட பார்க்குறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக புரியாது. படிக்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பேஸ் வந்து அமைஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கேப் டவுன் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? பேஸ் தான் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இதில் நம்ம ஏன் மாட்டிக்கிட்டோம்? ஸோ ஒன்லி வியூ, நோ ட்ரேட். இது ட்ரேடிங் எதுவும் பண்ண தேவையில்லை. இதில் வந்து ஜிக்ஸாக் பேட்டர்னில் போகும். ஆல்ரெடி உங்களுக்கு மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இப்போ நான் 12 மணி வரையிலும் வாட்ச் பண்ணேன், சரியான வியூ கிடைக்கல. என்ன சென்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு? டுடே நோ வியூ, ஒன்லி வெயிட்டிங் ஃபார் டுமாரோ. நாளைக்காக வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கி எதுவும் கிடையாது உங்களுக்கு. எத்தனை மணி? 11:56. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். 9:42 உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். என்னென்னு, இது வந்து சப்போர்ட் ஜோன் வரப்போகுது. இந்த இடத்துல உங்களுக்கு லைன் கின் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு காமிச்சு 200 EMA உங்களுக்கு வந்துடுச்சு. அது ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரைமில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்காக. டிமேட், அதாவது என்னோடய லிங்க்கில் 4 லிங்க் இருக்குங்களா, அந்த 4 லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்காக ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அந்த என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் கலந்துக்கலாம். இந்த வாரம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, அதை வந்து கரெக்ஷன் பண்ணிங்க. அதில் என்னென்ன தவறுகள் சரி பண்ணிக்கலாம், நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்றத இந்த வாரம் வெபினாரில் நம்ம பார்க்கலாம். 24 லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தேன். அதாவது 27 வந்து வெபினார் இருக்குது. நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா அதில் டிமேட் அக்கௌண்ட்டில் என்னோடய லிங்க்லேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொன்று, ரெகுலர் நம்ம வெபினார் 45 days வெபினார் வந்து பெய்டு வெபினார். அது டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே கற்றுக்கணும் அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். சும்மா நான் வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும், என்ன அது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒரு மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு பெய்டு வெபினார் அட்டன் பண்ணாதீங்க. அது ஒன்லி பியூர்லி ஃபார் ஸ்ட்ராங்காக கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது. அதனால தான் ஏன் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து சும்மா இல்லை வாரத்துக்கு 50 பேர் சேர்த்துட்டு புரிஞ்சுதா கேட்கறத விட வாரத்துக்கு 4 பேர் வரட்டும். அந்த 4 பேர் உண்மையாக கற்றுக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் அமிச்ச ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சப்போர்ட்ஸ் முன்கூட்டியே அவங்களுக்கும் தெரியும் அது ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வராங்களே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வரும், இந்த இடத்துல கவனித்து பண்ணுங்கள். ஏன்னா கேப் டவுன் ஆல்ரெடி ஆயிடுச்சு, ப்ரைஸ் இந்த இடத்துல வரும், என்ன பண்ணணும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிவிச்சிருவேன் அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ட்ராவல் ஆகிட்ருக்கோம். இப்போ இந்த இடத்துல சும்மா இருக்கணும், பேஷன்ஸ். இங்கே தான் வந்து பேஷன்ஸ் வேலை செய்யும். அமைதியாக இருக்கணும். என்ன பண்ணணும்? வேறு வழியே கிடையாது. இடத்துல எதுவும் பையும் பண்ண முடியாது, சேலும் பண்ண முடியாத இடத்துல. நீங்கள் சில இடத்துல வந்து மூமெண்டம் இல்லை, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஓவராக ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு, சடனாக ஃபால். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், அந்த சப்போர்ட்டில் பையும் பண்ண முடியாது, சேலும் பண்ண முடியாது. குறிப்பிட்ட இடம் சும்மா இருக்கிற இடம்னு சொல்ல இதுதான் இந்த வீடியோ வந்து பேஷன்ஸ் போட்டதுக்கு டைல் கணானா எங்கே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ மார்க்கெட்டு முடிஞ்சிச்சு. இப்போ மார்க்கெட் எப்படி முடிஞ்சிச்சு? எஸ், கொஞ்சம் மேலே போச்சு, கொஞ்சம் கீழே வந்துச்சு, திரும்ப மேலே போச்சு, அப்படியே நினைச்சு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிட்டு நிற்குது. இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. டபிள்யூ பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஆகணும், இதுக்கு மேலே கட் ஆகணும், அதுக்கு மேலே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கும், அப்புறம் வந்து பை எடுக்கணும். இல்லை இந்த பக்கம் கீழே ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா அகைன் இந்த 200 EMA கட் ஆகணும், அதுக்கு கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கணும், அதுக்கப்புறம் சேல் சைடுக்கான வியூ பார்க்கணும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. உடனே ஏதோ பார்த்துட்டு பையோ சேல் எடுத்துன்னா இது தோராயமாக ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், இதுக்கு கீழே போட்டுக்கலாம், இவ்வளோ பாயிண்ட் கணக்கில் ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கலாம், ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், வாய்க்கு வந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம். அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகே, ஸோ பேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேடை முழுமைப்படுத்துங்க. அதாவது நமக்கு லாஸ் ஆகுது ப்ராஃபிட் ஆகுதுன்னு தான் எல்லோரும் பார்க்குறாங்க. என்னென்னா எனக்கு 50 பாயிண்ட் லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு 50 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு தான் பார்க்குறாங்க தவிர, அந்த 50 பாயிண்ட் ஏன் ஸ்டாப் லாஸ் ஆச்சு, அந்த 50 பாயிண்ட் ஏன் டார்கெட் வந்துச்சு. நீங்கள் டார்கெட் வந்தால் சந்தோஷப்பட தேவையில்லை, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு துக்கப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய பணம் கிடையாது. ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. அதில் எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு சூப்பர், எனக்கு ப்ராஃபிட் செம்ம ப்ராஃபிட், ஜாலி, என்ஜாய், ஹோட்டலில் போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம். எதுவுமே உங்களது இல்லை ஃப்ரெண்ட், நிரந்தரமே கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. எந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வர லாபமும் உங்களது கிடையாது, வர ஸ்டாப் லாஸும் உங்களது கிடையாது. ஃபஸ்ட்டு லேர்னிங் பர்பஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களோட வியூ கரெக்டாக இருக்குது தான் பாருங்கள். ஸோ அதனால என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன 3 மாதம் ஏன் உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு நீங்களே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும்னு சொல்கிறது. ஏன் அதை நம்ம யூடியூப்பில் போடுறோம் அப்படின்னா, மேபி நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 4 வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எங்கே பொறுமையாக இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுமே. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.